வெல்கம் டு கௌசிஸ் கிச்சன். சாரிங்க, இந்த வாரம் என்னால் சரியாகவே வீடியோ போட முடியல. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்லா ஜாலியான டேயாக போச்சு. இன்றைக்கி காலையிலேயே சூப்பராக இந்த டே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க எங்களுக்கு. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, உளுந்து சாதம், அப்புறம் மிளகாய் வத்தல் போட்ட சட்னி வச்சுருந்தேங்க. கூடவே பருப்பு வடையும் செஞ்சு வச்சுருந்தேன். ஒரு 9 மணி போல் நாங்கள் சாப்பிட்டாச்சு. ஒரு 11:30 போல் பிள்ளைங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யுங்கம்மா அப்படின்னு கேட்டாங்க. சரி, வேர்க்கடலை இருக்குது, அதை அவிச்சு கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு கொடுத்தேங்க. இன்றைக்கி திசைவலை வரைக்கும் போக வேண்டிய வேலை இருந்ததுங்க. போயிட்டு வர்ற பாதையிலேயே பிரியாணி வாங்கிட்டு வந்தாச்சு. சூப்பராக இருந்தது பிரியாணி, நல்லா சாப்பிட்டாச்சு. சாயங்காலம் ஈவினிங் ப்ரெட் ரோல், அப்புறம் சம்சா வச்சு நல்லாவே டீயை குடித்தோம். சாயங்காலம் எங்களுக்கு இப்படி தான் ஈவினிங் போச்சுங்க. சூப்பரான ஸ்நாக்ஸாக இருந்தது. இப்போ மீஷோவில் நான் ஆயில் பாட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. ரொம்பவே சூப்பராக பேக்கிங்லாம் பக்காவாக பண்ணி வந்திருந்தது. நல்லா எல்லா பக்கமுமே டேப் போட்டிருந்தாங்க. செல்லோ டேப் போட்டு போய் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருந்தது. ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா பேக் பண்ணி சூப்பராக வந்திருந்தது. ரொம்ப நாளாக இதை கால்லையே போட்டு வச்சுருந்தேன், வாங்கவா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது எல்லாருமே யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே டன், நம்மளும் வாங்கிடலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டேன். மொத்தம் நான் 3 பாட்டில் வாங்கியிருந்தேங்க. அதுக்கு செப்ரேட்டாக 3 மூடியுமே கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்தது, குவாலிட்டி பக்காவாக இருந்தது. 3 பாட்டிலையுமே நல்லா கழுவிட்டு காய வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா ஃபில் பண்ணி வச்சுருக்கிறேன். சூப்பராக இருந்தது. கிச்சனுக்கே ஒரு அழகாக இருந்தது. இந்த ஸ்டாண்ட் ஏற்கனவே என்கிட்ட இருந்ததுனால அதையும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் என்ன, ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாதுங்கிற மாதிரி நைட்டு சாப்பாடு பண்ணுறதுக்கு கரெக்டாக 7:30 மணி ஆனோடனே பசிக்கு அப்படிங்கிற ஒரே ஒரு சத்தம் மட்டும்தான் வீட்டிலேருந்து வரும். சரின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு தோசை மாவு இருந்ததா, அதனால் தோசை சுட்டுட்டேன். அதுக்கு தொட்டுக்க பார்த்திங்கன்னா மிளகுத்தல் சட்னி காலையில் வச்சுருந்தது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததுமான்னு சொன்னாங்க. சரி ரைட்டு, அதே மாதிரி வச்சு கொடுத்துருவோம் அப்படின்ட்டு நைட்டுக்கும் அதே மாதிரி சட்னியே வச்சுட்டேன். ஆனால் அதே சட்னி இல்லை, நாங்கள் பழசை பிள்ளைங்களுக்கு கொடுக்க மாட்டேன், அதுகளும் சாப்பிட மாட்டாங்க. தோசை சுட்டு சுட்டு கடைசியில் நமக்கு சுடும் போது நமக்கே டென்ஷன் ஆயிரும். போதும்ப்பா, நமக்கு ஒரு தோசை போதும்ப்பா அப்படிங்கிற எண்ணங்கள் தான் வருங்க. இட்லியை விட தோசை தான் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டில் யாருக்கு தோசை ரொம்ப ஃபேவரட் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டக்கு டக்குன்னு தோசையை சுட்டு கூடவே மிளகுத்தல் சட்னி வச்சு சாப்பிட்டாச்சு. யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சோ அவங்களாம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்